இன்றைக்கி அட்டகாசமான ஒரு முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 5 முட்டை சென்டரில் கீறிட்டு வச்சுருக்கேன். அதை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் தாளிப்புக்கு தேவையான கறி மசாலா பட்ட பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் போல் புதினா, கொத்தமல்லி, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், உப்பு, அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா அந்த மாதிரி வதங்கவும் இந்த உலக்கில் 2 உலக்கு ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன். ஜீரா ரைஸுக்கு 1:1 விகிதத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்கவுமே அரிசி போட்டு உப்பு போட்டு லிட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. இது அரிசியும் தண்ணியும் நல்ல ஒரு ஈக்குவல் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டையை ஆட் பண்ணிட்டு கடைசியாக புதினா போட்டு குக்கரை மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா முட்டை பிரியாணி ரெடி.